ஆக்சுவலா நான் சைடு கொஞ்சம் உங்களுக்கு தெரியாது அந்த ஃப்ரண்ட் ஆஃப் வியூ இருக்காது. பட் இவ்வளவு பேர் இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சத்தம் இல்ல, நல்லா இருக்குன்றது எனர்ஜியா சொல்லல, அப்பதான் நல்லா இருக்கும்ன்றது தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சென்ஸ் ப்ரோக்கோ சரவண் ப்ரோக்கோ என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு இந்தியா. ஸோ எதுக்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்காக சொல்றேன்னா, பியூட்டி இண்டஸ்ட்ரியிலும் பொழுது அதுல வந்து இப்போ டாட் இண்டஸ்ட்ரி வந்து ஜாயின் ஆயிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அந்த விதத்துல பார்க்கும்போது எங்களுக்கும் அதுல ரொம்ப சந்தோஷங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ இன்னொரு முக்கியமான தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா பல பேரோட வாழ்க்கையை அழகாக்குறீங்க. ஸோ பல பசங்களோட வாழ்க்கைன்றதே பெண்கள் தான். ஸோ இந்த பெண்களை எல்லாரையும் வந்து அழகா காட்டும் பொழுது பசங்களோட சார்பாக என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாரையும் ஒரு ஹீரோயினா ஆக்குறதும் நீங்க தான். ஸோ அவங்க உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது ஒரு ஈவெண்ட் எல்லாமே வந்து ஹீரோயினா காட்டுறீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸா சொல்லிக்கலாம். அண்ட் அழகு அப்படின்னும் பொழுது கடவுள் வந்து பெண்களை வந்து பூமியில படைச்சது அழகுன்ற ஒரு காரணத்துக்காக தான். ஆனா அந்த பெண்களே இன்னும் அழகு. ஹலோ, ஓகே. அந்த பெண்களே பாத்தீங்கன்னா இன்னும் களத்துல இறங்கி இன்னும் அழகாக்கும் பொழுது கடவுளே வந்து ஷாக் ஆயிடுறாரு அப்படின்னு தான் எனக்கு கனவு வந்தது லாஸ்டா ஒரு வாட்டி. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆண்டு இதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா பியூட்டின்ற ஒரு விஷயத்தை தாண்டி ஆண்டர்பிரனர் ஒரு தொழில் முனைவோர் அப்படின்ற ஒரு விஷயத்தீங்கன்னா சார் நிறைய விஷயம் சொல்லிட்டாரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. தொழில் முனைவர்னும் பொழுது உங்களுக்கு நாட் ஒன்லி பியூட்டி, எனி பிஸ்னஸ் நீங்க ஒரு லேடியா இருந்து நீங்க பெருசா வெளியே வரீங்கன்னும் பொழுது ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் இல்லை. நான் எனக்கு கருத்து தெரிஞ்ச காலத்துல இருந்து எப்படின்னா யாராவது என்னக்கா ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டா அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து ஒரு தேங்க்யூ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்ன சொல்லுவாங்க, பியூட்டிஷியன், மேக்கப் ஆர்டிஸ்ட், பியூட்டிஷியன். இப்பதான் மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்ற வேர்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேக்கப் பியூட்டிஷியன் சொல்லுவாங்க. அங்கங்க எல்லா இடத்துலயும் பார்த்துருப்போம், பார்லர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த டைம்ல இருந்து அங்கிருந்து அப்கிரேட் ஆகி இப்போ இவ்வளவு பேர் வந்து இதுக்கு ஒரு அசோசியேஷன்லாம் எல்லாமே கிரியேட் பண்ணி இவ்வளவு பெருசா பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தொழில் முனைவர் அந்த கேட்டகரியிலும் பாத்தீங்கன்னா இப்போ லேடிஸ் ஃபீமேல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல்ல வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா டே நம்ம அழகுன்றது நம்ம தலைமையை காட்டிடுறது ஓகே. அழகுன்ற கேட்டகரி தாண்டி நீங்க தொழில் முனைவராக இருக்கும்போது கண்டிப்பா நீங்களா ஏர்ன் பண்ணணும், அதுக்கு லேர்ன் பண்ண திருப்பி ஏர்ன் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பா அது ஸ்டார்டே நம்ம பண்றோம். ஸோ உங்களோட லைஃப்ல நான் ஒரு அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு ரெக்வஸ்டா ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்றேன். இதுல வந்து நிறைய பேர் வந்து பார்லர்ல வந்து டாட்டு போடுறதாகவும் எங்களோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டாப்பா பண்ணிட்டு இருப்பீங்க மேக்கப்பை, ஸோ ஃபென்டாஸ்டிக்கா வேற லெவலில் பண்ணிருப்பீங்க. உங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலில் உங்கள்கிட்ட வந்துகிட்டே இருப்பாங்க அகைன். அப்ப நீங்க டாட்டூஸ் இது பண்றீங்க, ஓகே, சூப்பரா பண்றவங்க, நல்லா லேர்ன் பண்ணவங்க, ப்ரொஃபஷனலா லேர்ன் பண்ணவங்க எல்லாருமே ஓகே ஃபைன். பட் ப்ரொஃபஷனலா லேர்ன் பண்ணவங்க கிட்ட இருந்து திருப்பி நீங்க லேர்ன் பண்ணும்போது இன்னும் ஒரு கேட்டகரி கம்மியா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்களே செல்ஃப்லா நீங்களே ஒரு டாட்டூவை நீங்க பண்ணும்பொழுது அந்த இடத்துல டேமேஜஸ்ன்னு வரும்பொழுது அது கவரப்காகவும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நீங்க கத்துக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இண்டஸ்ட்ரி வளர்ந்ததுன்னா எல்லாமே வளரும், ஓவராலா எல்லாருமே பண்ணிப்பாங்க, எல்லாருமே ஏர்ன் பண்ண முடியும், பர்ஃபெக்டான விஷயம் தான். பட் அதை ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். பிகாஸ் இப்ப நீங்க ஒரு சூப்பரான டேலண்ட் வச்சிருக்கீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் பொழுது வேற ஒரு அடிஷனல் விஷயத்த சேர்த்து நீங்க அதுல ஒரு ஃபிளாப் பண்ணீங்கன்னா உங்களோட சூப்பரான வேல்யூமே டவுன் ஆயிரும். ஏன்னா அதுவும் சேர்த்து அடிப்படும் இல்லையா? ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது நீங்க டேலண்ட் சைட்லயும் நல்லா லேர்ன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட அசோசியேஷன் மூலமா ஸோ டாட்டுக்காக ஏதாவது கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ஸ் கண்டக்ட் பண்ணாலும் கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்றேன். ஸோ அதனால எல்லாருமே லேர்ன் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. ஆரம்பிச்சது வந்து 1970, 1970 ஆரம்பிச்சேன். நீங்களாம் உங்க அம்மாவோ பாட்டி கூட பிறந்திருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 55 இயர்ஸ் நான் இந்த லைன்ல இருக்கேன் நான். ஸோ இந்த அசோசியேஷனுங்கிறது என்னன்னா, எனக்கு இலங்கேஸ்வரி அசோசியேஷன் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க நிறைய நான் உங்க உங்க எல்லாரையுமே நான் தான் பார்த்துட்டே இருக்கேன், எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்களாம் எவ்வளோ அழகா பண்றீங்க. சில பேர் தப்பு பண்ணீங்கன்னா நான் கூப்பிட்டு தப்புன்னு திட்டுவேன். நிறைய பேர் என்கிட்ட திட்டு வாங்கியிருக்கீங்க. நிறைய பேர்
ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து ப்ரோக்ராம்ஸ் நீங்க அட்டன் பண்ணணும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு இப்போ 80 வயசு ஆகுது. கரெக்டா? கை தட்டுங்கப்பா. 80வது வயசுலயும் நான் பியூட்டிஷியனா வந்து நான் நிக்கிறேன். இன்னும் பியூட்டி பார்லர் நடத்தின்னு இருக்கேன். எதுக்காக அந்த வார்த்தை சொல்றேன்னா, இன்னைக்கும் நீங்க ஏதாவது ஒரு செமினாரோ இல்லை ஏதாவது கிளாஸ் நடத்தினீங்கன்னா நான் அந்த ஸ்டூடெண்டா வந்து உட்காந்துப்பேன். அப்ப கேட்பாங்க, ஏன் பிரேமாண்டி நீங்க வந்தீங்கன்னா, ஏதோ 2 விஷயம் எனக்கு கத்துப்பேன். நாங்க இந்த லேட்டஸ்டா கத்துப்பேன். ஓகே. ஸோ அந்த வந்து நான் மறுபடியும் வேற எங்கேயாவது நான் லெக்சராக கொடுக்கும்போது இதை கிளாஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் சொல்லிக் கொடுக்கும்போது நிச்சயமா சொல்லுவேன், அங்கே கத்துண்டு அதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன்னுட்டு. புரியுறதா? எப்பவுமே நீங்க என்ன பண்றீங்களோ அதை மற்றவங்களுக்கு நீங்க வந்து சொன்னீங்கன்னா இந்த கலை வந்து இன்னும் மேல மேல நல்லா வளரும். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைம்மா, இது ரொம்ப அழகான அழகு கலை. இதுக்கு நீங்க வந்து டெஃபினட்டா எல்லா செமினார் எல்லா அசோசியேஷன்ல என்னென்ன மீட்டிங் இருக்கு என்னென்ன இது ஒண்ணு கூட விடாத எப்பவுமே அட்டன் பண்ணுங்க. அண்ட் எவ்ரிடே ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துன்னு படிங்க. டெய்லி ஒரு குறிப்பு எழுத ஆரம்பிங்க. நீங்க எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வீடே புக்ஸா நிறைஞ்சிருக்கும். ஆனா இப்பெல்லாம் நீங்க எல்லாம் இப்படி இப்படி இப்படிங்கிறீங்களா, அதெல்லாம் எங்களுக்கு வராது, எல்லாம் எழுத்து தான் ஃபுல்லா. ஸோ நிறைய நோட்ஸ் எழுதிங்கன்னா நிறைய நாலேஜ் டெவலப் ஆகும். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா இலங்கேஸ்வரி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிகாஸ் ஒன் ஆஃப் த வெரி சின்சியர் பியூட்டிஷியன் சொல்லக்கூடாது, எந்த ஜாப் எடுத்தாலும் ஷீ இஸ் பர்ஃபெக்ட். ஓகே. ஸோ அதனால நான் சொன்னேன், ஏன் நான் கூட உனக்கு ஜாயின் பண்றேன் as a மெம்பரா, எனக்கு கூட ஒரு ப்ரோக்ராம் கொடு, நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னேன்னா கேளுங்க. அதனால கிளாஸ் எடுக்கலாம் உங்களுக்கெல்லாம். நான் வரலாமா? என்ன கிளாஸ் வேணும்? நான் வந்து I got my doctorate in aromatherapy. I'm a esthetician. I'm a cosmetologist. என்ன சப்ஜெக்ட்ல எந்த வேணுமோ நான் உங்களோட பேசுவேன். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தலையாட்டுறீங்க. ரைட். நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. ஏதாவது உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ஏதாவது எடுக்கணும்னா இலங்கேஸ்வரி சான்ஸ் கொடுக்குறீங்களா எனக்கு? மேம் எனிவே நைஸ், ஆல் தி பெஸ்ட். எல்லா செமினாருக்குள்ள வருவீங்கல்ல? ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ லிங்கேஸ்வரி, இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ மேம். மேம் நீங்க சொன்னீங்க லைக் லைக் டு ஜாயின் அஸ் அ மெம்பர். இல்ல மேம், நீங்க தான் ஆர்ஜி இங்க இருக்க எல்லா பியூட்டிஷியனுக்கும். ஸோ நீங்க இல்லாம எதுவும் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு புது அசோசியேஷன் டீம், எல்லாருமே வெல் நோன் பர்சன். அவங்க டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து வெல் நோன் பர்சன், அவங்கவுங்க தனித்துறையில சாதிச்சவங்க இல்லையா? பிரபாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்கவுங்க தனித்துறையில நல்லா சாதிச்சவங்க. ஸோ அவங்க மூலியமாலாம் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இருக்குது. நிறைய அசோசியேஷன் வந்துச்சு. நாங்க என்னெல்லாம் பண்ணோம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்னைக்கு வந்து எந்த அளவுல இருக்கிறோம்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒரு அசோசியேஷன், ஒரு தலைவின்ற ஒரு போஸ்ட் வந்து எவ்வளவு ஒரு ரிஸ்கான போஸ்ட்ன்றது எல்லாருக்கும் தெரியணும். இதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். எந்த ஒரு தலைவியும் கெட்டது பண்ண மாட்டாங்க இல்லையா? நல்லதுதான் பண்ணுவாங்க. உங்களுக்காக ஒரு நல்லது பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு டீம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா நீங்க வந்து அசோசியேஷன்ல இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணி 1 இயர்க்கோ 2 இயர்ஸ்க்கோ மெம்பர் ஆகிட்டீங்கன்ற போது உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. நம்ம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டீம் இவங்க இல்லையா? எனக்கு இது வேணும், இது தெரியணும், இதை தெரிஞ்சுக்கணும், இந்த கஷ்டங்கள் இருக்கு நம்மளோட பிசினஸ்லன்ற விஷயங்களை வந்து நீங்க நேரடியா பேசக்கூடிய ஒரு தோழி தான் உங்களுக்கு வந்து ஒரு டீம். தோழிகள் தான் நமக்கு டீமா அமைஞ்சிருக்காங்க இல்லையா? சோ அதை வந்து நல்ல விதத்துல யூஸ் பண்ணிக்கங்க. இலங்கேஸ்வர் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாங்க இந்த விஷயத்துல. ஸோ அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது, யாரை வச்சுக்கணும் யாரை வச்சுக்க கூடாதுன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தெரியும். அதை வந்து வேற லெவல்ல அவங்க எடுத்துட்டு போகணுன்ற என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான். ஆல் தி வெரி பெஸ்ட் சிபியா டீம், ஆல் தி வெரி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்ல ஒற்றுமையா நம்ம வளர்ந்த ஒரு டீம்ல நம்மள ஃபாலோ பண்ணி வரவங்கள வேற நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்மளால என்னதெல்லாம் நல்லது பண்ண முடியுமோ, ஸோ சும்மா ஃபேமுக்காக இல்ல ஷோக்காக பண்ணாம இந்த வேலைய ரியல் ஹார்ட்டோட பண்ணக்கூடியவங்க பண்ணி இருக்காங்க நிறைய விஷயங்கள் இல்லையா? ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள யூஸ் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் டீம். குட் ஈவினிங் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப அழகான விஷயம் ஒன்று வந்து நடந்துட்டு இருக்கு. டிபியா
தமிழ்நாடு பியூட்டி இண்டஸ்ட்ரி ஆண்டர்பிரனர் அசோசியேஷன். ஸோ எப்போவுமே அசோசியேஷன் வந்துட்டு எப்படி இருக்கும்னா வந்து பியூட்டிஷியன் அசோசியேஷன், பியூட்டிஷியன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த நேமே பாருங்களேன், ஹோல் பியூட்டி இண்டஸ்ட்ரி. ஸோ பியூட்டி இண்டஸ்ட்ரி அப்படின்னா வந்து எல்லாமே அதுல அடங்கிடுச்சு. ஈவன் பியூட்டிஷியன்ஸ், அதுல வந்து தனித்தனியா ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் பேர் வச்சது ஜெயஸ்ரீ தான். தேங்க்யூ. ஸோ எஸ், அவங்க ஏதோ நெயில் ஆர்டிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஏதோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கு டக்குன்னு ஒரு தோணின விஷயம், ஏன் வந்து ஒரு பியூட்டி இண்டஸ்ட்ரி ஆண்டர்பிரினர்ஸுக்காக ஒரு அசோசியேஷனா நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது அவங்க அதுக்கப்புறம் அதே செலக்ட் பண்ணிட்டாங்க, நைஸ் அப்படின்ட்டு. ஸோ இதுதான், ஏன்னா எல்லாருமே இப்போ சண்முகம் சார் பேசும்போது சொன்னார் இல்லையா, நீங்க வந்து ஒரு இது மட்டும்தான் அப்படின்னு பண்ணக்கூடாதுன்னு. அது தப்பு கிடையாது. ஆக்சுவலி ஒரு இதுல டேலண்டா இருந்து அதுல வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேறி வர்றது வந்து நல்ல விஷயம்தான். பட் அவங்களுக்காக தனியா ஒரு அசோசியேஷன் அப்படின்னு ஆரம்பிக்க முடியாது இல்லையா. சோ ஒரு நெயில் ஆர்டிஸ்ட், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட், ஸோ எல்லாமே பண்ற பியூட்டிஷியன்ஸ், ஸோ எல்லா அண்ட் காஸ்மெட்டிக்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் சார் வந்திருக்காரு மோனிகால இருந்து. ஸோ அவங்க தான் நமக்கு சப்போர்ட்டிவ், நமக்கு என்ன தேவையோ ப்ராடக்ட் எல்லாமே வரவழைச்சு நமக்கு கொடுக்குறவங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்ந்ததுக்கான ஒரு ஆண்டர்பிரினருக்கான அசோசியேஷனா இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டிபியா டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள். அவங்க வந்து நிறைய இன்னோவேட்டிவா ஐடியாஸ் வச்சிருக்காங்க. எப்பவும் போல செமினார்ஸ், அவார்ட் ஷோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம, ஸோ இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க இன்னுமே பெருசா வர்றதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ அதுக்காக நீங்க எப்படி உங்களோட பிசினஸ் வந்து, ஸோ நார்மலா இப்போ ஒரு சின்ன பார்லரா வச்சிருக்கீங்கன்னா நீங்க ஒரு பெரிய ஆண்டர்பிரினரா மாறுறதுக்கு இன்னும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து டைரக்டா அவங்க டீம்ல வந்து நீங்க கேட்கலாம், எனக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் வேணும் அப்படின்ட்டு கேட்கலாம். ஸோ லேர்ன் பண்ணலாம், நீங்களும் வந்துட்டு கத்து கொடுக்கலாம். உங்களோட டேலண்ட் அவங்க கிட்ட, எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, மெம்பர்ஸ் இதுல தெரியாத மெம்பர்ஸுக்கு நாங்க சொல்லி தரதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னா அதையும் நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம். கண்டிப்பா அவங்க அதுக்கும் நீங்க வளர்றதுக்காகவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியா இருக்கும் இண்டஸ்ட்ரியில. எப்பவுமே நீங்க வந்து கிளாஸ் படிச்சுட்டே இருக்க முடியாது மெம்பர்ஸ்னா. சோ உங்களுக்குமே ஒரு ஒரு ஸ்கில் இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இது ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து உங்க டிபியா கிட்ட சொல்லலாம். நீங்களும் வந்துட்டு ஒரு மென்டாரா வரலாம். ஸோ எல்லாத்துக்குமான ஒரு அசோசியேஷன் தான் இது. ஸோ நீ எல்லாரும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உறுதுணையா இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கோங்க, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க. ஸோ இது ஆரோக்கியமான வளர்ச்சியா இருக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஆக்சுவலா பேச மாட்டேன்னு சொன்னாங்க, வலுக்கட்டாம எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் தி கிஃப்ட். அவங்களுக்கு வேலை செய்வாங்க. அவங்க என்ன கேட்கும்போது சொன்னேன், உங்களுக்குலாம் அந்த முதுகெலும்பு இல்லையா, உங்களால செய்ய முடியாதா? நான் என் ப்ராடக்ட் இன்னைக்கு இந்தியாவில சென்னையில தயாரிச்சு என் ப்ராடக்ட் அமெரிக்கா மட்டும் இல்ல 183 நாடுகள்ல என் ப்ராடக்ட் என்னால மார்க்கெட் பண்ண முடியுது. 3452 சலூன்ஸ் இன்னைக்கு வேர்ல்டு வைடா என்னோட ப்ராடக்ட் நான் கொடுக்க முடியுது. சைலண்டா, ஒரு டிவில விளம்பரம் இல்ல, எங்கேயுமே இல்ல. ஒன்லி பிகாஸ் ஆஃப் மை ஒர்க், என்னோட இன்டர் கனெக்ஷன்ஸ். ஏன் உங்களால முடியாது அப்படின்னு கேட்கும்போது, எப்படி சார் சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஐ கேவ் திஸ் ஐடியா. ஸோ ஐ எம் சோ ஹாப்பி, ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ. உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூவ், ரைட்? ஏன் நம்மளால முடியாது? ஐ வாஸ் சோ வேணா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஒரு பீரியட் ஆஃப் ஒரு 4-5 இயர்ஸ். நம்ம லிஜெண்டரி பீப்புள் எல்லாம் போய் இன்னொருத்தவங்கள்ட்ட இருக்கும்போது கொஞ்சம் ஆதங்கமா இருந்துச்சு. என்ன இவங்க யாரோ எங்கேயோ இருந்து வந்து இங்க எல்லா இடத்துலயும் அது பண்றாங்க இது பண்றாங்க, யூ கேன் நாட் டூ இட். ஸோ அதுக்கு இப்போ நிறைய இந்த இந்த ஒரு 3-4 மந்த்ஸ்ல ஜோன் வைஸா ஒரு 10-15 இந்த மாதிரி ஒரு யூனிட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. திருநெல்வேலி, திருச்சி, மதுரை அண்ட் ஒசூர், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் இஸ் கோயிங் டு பி ஓப்பன். ஸோ நம்ம பீப்புளாலையும் முடியும்.
தலைமை ஏற்கவும் முடியும், லீட் பண்ணவும் முடியும், சாதிக்கவும் முடியும் அப்படிங்கிறதுக்கு திஸ் இஸ் அ வெரி கிரேட் எக்ஸாம்பிள். ஐ திங்க் தே டிசர்வ் அப்ளாஸ் ரியலி. இவ்வளவுதானா? மை ரெக்கமெண்டேஷன் suggestion as a business advisor or a lawyer, and keep these three things in your mind. Why? Very be clear. என்ன செய்ய போறோம்? நல்லா 10 வருஷம் 20 வருஷம் பியூட்டிஷியனா இருக்கிறவங்கள திருப்பி காம்படிஷன்ல கலந்துக்க வைக்க போறோமா? அப்போ அவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்க, எவ்வளவு ப்ரூவ் பண்ணிருப்பாங்க? ஏதாவது எனக்கு மேக்கப் பண்ண தெரியும், ஒரு ஏதோ போட்டுக்க தெரியும்ன்றத நான் ஒரு ரெக்கார்ட் பண்ணணுமா? எல்லாருக்கும் தான் தெரியும். ஸோ என்ன பண்ண போறன்றதுல யூ மஸ்ட் பி வெரி கிளியர் அண்ட் யூ ஹாவ் டு டேக் அக்கௌண்டபிலிட்டி. அந்த பண்றதுல என்ன ரிசல்ட் வந்துச்சுன்றத யூ ஹாவ் டு ஹாவ் அன் அக்கௌண்ட் அண்ட் யூ ஹாவ் டு ஆட் வேல்யூ டு தேர் லைஃப். அவங்களோட பிசினஸ் கேரியர்லயும் சரி, அவங்களோட பர்சனல் லைஃப்லயும் உங்களோட அமைப்பு என்ன மாதிரி வேல்யூ ஆட் பண்ணுதுன்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து ஐ மேட் த பீப்புள் பியூட்டிஷியனா பியூட்டி பிசினஸ் பர்சனா மாத்துனதுல எனக்கு ஒரு பங்கு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணு சொல்றா, சார் நான் 42 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கியிருக்கேன் மன்னார்குடியில. அதுக்கு ஒரே ஒரு காரணம், யூ ஃபீட் மீ இன் மை மைண்ட். நான் பியூட்டிஷியன் இல்ல, பியூட்டி பார்லர் ஆண்டர்பிரினர்ன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தது நீங்க தான் அப்படின்ட்டு. அந்த வார்த்தை இங்க பார்க்கும்போது ஐ எம் சோ ஹாப்பி. இந்த ஆண்டர்பிரினர்ன்ற வார்த்தை பியூட்டிஷியன் மட்டும் பயன்படுத்தவே இல்லை. நான் பியூட்டிஷியன், நான் மேக்கப் ஆர்டிஸ்ட், இந்த மூவ் ஆன் ஒரு வார்த்தை போடுறது மாதிரி ஒரு கேவலம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு எந்த நேச்சுரல் ஓனராவது அவருக்கு பின்னாடி ஒரு ஆர்டிஸ்ட்னு போட்டுக்கிறாங்களா? போட்டுக்கிறது இல்ல. ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர்னு போட்டுக்கிறாங்களா? தே டூ எவ்ரிதிங். They do hairdressing, they do makeup, they do skin, they do tattoo, they do bridal. எல்லாத்தையும் பண்றாங்க. It's a combination of all business put together. நான் இதுல எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒன்லி மேக்கப் ஆர்டிஸ்டா மட்டும் தான் இருக்கிறேன்னா you are not able to connect with everything. So tell me, ஒரு நல்ல ஒரு பியூட்டி பேஸ்டு கம்பெனி பேர் சொல்லுங்க. Naturals doing 400 crores, Green Trends doing around 300 crores, VCare doing 1200 crores, VLCC doing 1000 crores. இப்போ வந்து Tony and Guy doing around 500 crores. And tell me which familiar makeup artist doing 1 crore? 1 கோடி பண்ற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நினைச்சிருக்கீங்க அந்த பேர் போட்டுட்டோன்னே நமக்கு ஃபெமிலியாரிட்டி வரணும். அண்ட் டோன்ட் டூ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணாதீங்க. இட்ஸ் a very big industry. I am doing a project அடுத்த சாட்டர்டே சண்டே MSME டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர் அவங்க என்ன கேட்டுக்கிறதுனால ஒரு ப்ரோக்ராம் பண்றேன். ஒரே ஒரு வீடியோ அவங்க சொல்றாங்க, சார் எங்களால புக்கிங்கே பண்ண முடியல, நீங்க ஒரு வீடியோ போட்டு நாங்க 30 சீட்டு தான் அலாட் பண்ணோம், இன்னைக்கு 300 சீட் கேட்கறாங்க. அவ்வளோ டிமாண்ட் இருக்கு இந்த மார்க்கெட்ல. இப்போ இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தே ஆர் சேயிங் 4,25,000 கோடி ரூபாய் இந்த மார்க்கெட். 4.25 lakhs crores in the beautifying industry. எத்தனை கோடி நீங்க எடுக்கிறீங்கன்றத யூ ஹாவ் டு டேக் அக்கௌண்ட். 10,000 சம்பாதிச்சேன், 15,000 சம்பாதிச்சேன். ஸோ தட் இஸ் நாட், நீங்க எடுக்கல. ஸோ திங்க் லைக் அன் ஆண்டர்பிரினர். யூ ஹாவ் டு டூ எவ்ரிதிங். மேக்கப் பண்ணணும், ஹேர் ஸ்டைல் பண்ணணும், சாரி ட்ராப் பண்ணணும், ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணணும், எதை சேல் பண்ணணும், எல்லாத்தையும் செஞ்சு ஈவினிங் வீட்டுக்கு போனா உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணணும். எல்லா போன்பே, பேடிஎம், ஜிபே எல்லாத்துலயும் செக் யுவர் பேலன்ஸ் இருக்கா? எவ்ரிடே நைட். ஈவன் இங்க இந்த கேமரா பீப்புள், மீடியா பீப்புள் எல்லாருமே இருக்கிறீங்க. இஃப் யூ ஆர் இன்டு அ பிசினஸ், உங்க பிசினஸ் நல்லா பண்றீங்களா யார் சொல்லணும்? உங்க ரிவ்யூ சொல்லணுமா, கமெண்ட் சொல்லணுமா? யார் சொல்லணும்? சொல்லுங்க. பியூட்டி கிளப் பீப்புள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பேங்க் பேலன்ஸ். நான் நல்லா பண்றேன்னு நீங்க சொல்ல வேண்டாம், என் பேங்க் பேலன்ஸ் தான் சொல்லுது. HDFC பேங்க்ல நான் கால் வச்சோன்னு எழுந்து ஓடி வருவாங்க. வை? பிகாஸ் ஐ ஹாவ் அ ஹெல்தி பேங்க் பேலன்ஸ். ஒரு பிசினஸ் மேன், ஒரு பிசினஸ் விமன், ஒரு ஆண்டர்பிரினர்
நல்லா பண்றாங்கன்னு யாருமே சொல்ல வேண்டாம். யார் சொல்லணும்? பேங்க் பேலன்ஸ் டெய்லி 3 முறை 4 முறை செக் பண்ணுங்க. டேக் யுவர் ஆன்லைன் பேங்கிங் போர்ட்டல், எதர் ஜிபே, போன்பே, பேடிஎம் எடுத்து செக் யுவர் பேலன்ஸ் காமிக்கும். அதுல செக் பண்ணி உங்க பின்ன போட்டீங்கன்னா அப்படியே ஒரு ரோல் ஆயிட்டு உங்க பேலன்ஸ் காமிக்கும். அதுதான் சொல்லணும் யூ ஆர் டூயிங் குட் அப்படின்ட்டு. அங்க டல்லா இருந்துச்சுன்னா நீங்க நல்லா பண்ணல, அங்க நல்லா இருந்துச்சுன்னா நீங்க நல்லா பண்றீங்க. நிறைய பேர்கிட்ட மினிமம் பேலன்ஸே கிடையாது. நிறைய பேரோட அக்கௌண்ட், அதுவும் ஃபீமேல் பியூட்டிஷியன்ட்ட மினிமம் பேலன்ஸ் கூட கிடையாது. அண்ட் மென்ஸ் ஆர் டூயிங் எக்ஸலன்ட் பிசினஸ். அவங்க யாருமே ஒரு நாளைக்கு எனக்கு 120 கால் வருது, 150 கால் வருது. ஒரு ஜென்ஸ் கூட ஃபோன் பண்ணி சார் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட்னு ஏமாந்துட்டேன், லைசன்ஸ்னு ஏமாந்துட்டேன், அப்ரூவல் ஏமாந்துட்டேன், ரிஜிஸ்ட்ரேஷன் ஏமாந்துட்டேன், காம்படிஷன் கூப்பிட்டு போய் ஏமாத்திட்டாங்க, அவார்டு ஃபங்க்ஷன் கூட்டிட்டு போய் ஏமாத்திட்டாங்க, வேர்ல்டு ரெக்கார்ட்னு கூட்டிட்டு போய் ஏமாத்திட்டாங்க, ஒரு ஜென்ஸும் சொல்லல. ஆனா லேடிஸ் தான் சொல்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட்னு சொன்னாங்க சார். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு இப்பதான் சார் தெரியுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும். இது இலவசமா மட்டும்தான் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இலவசமா மட்டும்தான் பயிற்சி கொடுக்குறாங்க. ஆர்செட்டி யாராவது மைண்ட்ல வச்சுங்க, RSETI, ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஃப்ரீயா சொல்லி தராங்க, ஒரு பைசா வாங்க மாட்டாங்க. இது மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கு, நமக்கும் நாம திட்டம், வாழ்ந்து காட்டுவோம் திட்டம்ட்டு. இதெல்லாம் நீங்க எடுத்து பண்ணுங்க, உங்களுக்கு டே டு டே ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தர் வருவார் வாட்ஸ்அப்லயும் அதுலயும் ஐ எம் டூயிங் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பியூட்டி கிளப்புக்கும் என்ன, பியூட்டி பார்லருக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க கஸ்டமர் வராங்க, சர்வீஸ் பண்றீங்க, பணத்தை வாங்கி போடுறீங்க, பணத்தை அக்யூமுலேட் பண்றீங்க, வெல்த் ஆக்குறீங்க, ப்ராப்பர்ட்டி ஆக்குறீங்க, குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கிறீங்க, நீங்க நல்லா வாழ்றீங்க, ஒரு சமூகத்துல ஒரு அந்தஸ்தோட வாழ்றீங்க. அதுக்கு இந்த தொழிலை பயன்படுத்துங்க. கீரைக்கார அம்மா கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க, பானிபூரி விற்கிறவங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க, துணி விற்கிறவங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க, ஹோட்டல் நடத்துறவங்க கோடி கோடி. பியூட்டிஷியன் மட்டும்தான் 30-40 வருஷமா வாடகை கரண்ட் பில்லு கட்ட முடியாம எங்க செமினார் நடந்தாலும் போயிடுவோம், எங்க எந்த காம்படிஷன் நடந்தாலும் போயிடுவோம். ஆனா திருப்பி ராணிப்பேட்டையில இருந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் கூட சொல்லலாம், சார் நான் வந்து திருச்சியில போய் ஒரு காம்படிஷன்ல கலந்துட்டு ஒரு சர்டிபிகேட் மெடலோட வந்துட்டேன் சார். இன்னைக்கு வீட்டுக்கு உங்க குழந்தை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குமா, அம்மா ஏதாவது கொண்டு வருவாங்கன்ட்டு, உங்க வீட்டுக்காரர ஒய்ஃப் ஏதாவது கொண்டு வருவான்னு வெயிட் பண்ணுவாங்க. இப்ப என்ன எடுத்துட்டு போவீங்க வீட்டுக்கு? என்ன எடுத்துட்டு போவீங்க? ஒரு சர்டிபிகேட், 10 ரூபா சர்டிபிகேட்டும் ஒரு 150 ரூபா டிராஃபியும் நான் எடுத்துட்டு போய் என் குழந்தையோட பசியை ஆத்த முடியுமா? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுமா? வீடு வாங்க முடியுமா? கரண்ட் பில் கட்ட முடியுமா? முடியாது. ஸோ பி கிளியர். 3 விஷயம் ஞாபகம் வச்சுங்க நல்லா. ஒண்ணு, உங்களுக்கு எத்தனை வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க? இப்போ இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே போய் how many customers you have, how many customer you have generated, number 1. அந்த கஸ்டமர் மூலமா எவ்வளவு மணி ஜெனரேட் ஆகுது, நம்பர் 2. இந்த ரெண்டை தவிர பிசினஸ் ஒண்ணுமே கிடையாது. அப்ப நீங்க எதுல போக்கஸ் பண்ணணும்? எவ்ரி மினிட், எவ்ரி மைக்ரோ செகண்ட், எவ்ரி நானோ மைக்ரோ செகண்ட் உங்களோட பார்வை முழுக்க கஸ்டமர் ஜெனரேட் பண்றதுலேயே தான் இருக்கணும். 800 கோடி மக்கள் இருக்கிற ஊர்ல, 140 கோடி மக்கள் இருக்கிற நாட்டுல, 8 கோடி மக்கள் இருக்கிற தமிழ்நாட்டுல, 1,40,40 லட்சம் மக்கள் இருக்கிற சென்னையில ஒரு 300 கஸ்டமர் உங்களால ஜெனரேட் பண்ண முடியல ரெகுலரானா, அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஆண்டர்பிரினர் யூ ஆர்? ஒரு கஸ்டமர் 1000 ரூபாய் கொடுத்தா கூட மாசம் 3 லட்சம் ரூபாய் நீங்க ஈஸியா டர்ன் ஓவர் பண்ணலாம். 25 to 30% நீங்க செலவு பண்ணா கூட ஒவ்வொரு மாசமும் 2 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். அது மாதிரி ஆயிரக்கணக்கான ஆண்டர்பிரினரை என்னால உருவாக்க முடிஞ்சிருக்குது. சோ இந்த இல்ல உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இது நடக்குதா, அது நடக்குதா? அதுலதான் இருக்கு. கொஞ்சம் இப்படிதான் பேசுவேன் நானு, பட் ஐ லவ் யூ. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா, சும்மா சமைச்சோமா, டிவி பார்த்தோமா, கதை பேசணுமா, அங்க போனோமா, இங்க போனோமா, வீட்டுக்காரரை குறை சொன்னோமா, மாமனார் மாமியார் கூட சண்டை போட்டோமா, இப்படி எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில நீங்க வெளியே எழுந்து வந்து ஒரு தொழிலை கையில எடுத்து எவ்வளவு அவமானம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, எவ்வளோ இன்சல்ட் இருக்கு, இது எல்லாத்தையும் தாண்டி எவ்வளோ இந்த சொசைட்டி உங்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. உங்க வீடு முதல்ல உங்களை எவ்வளவு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது, இந்த சமூகம் உங்களை எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணுது, இதெல்லாம் தாண்டி நிக்கிறீங்கன்னா உண்மையிலையும் பாரதி கண்ட கனவு உங்க மூலமா தான் நிறைவேறி இருக்கு. தெரியும், உங்களோட பெயின் தெரியும்,
உங்களோட வழி தெரியும். கண்டிப்பா என்னால உங்களோட growthக்கு பின்னாடி இருக்க முடியும். ஸோ நீங்க வந்து சாதாரணமா இல்லை, ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சமூக அடையாளம் இருக்கு, உங்களை நம்பி உங்க குடும்பம் இருக்கு, உங்களை நம்பி உங்க குழந்தைங்க இருக்கு. ஸோ அதனால இந்த பொறுப்பை இன்னும் ப்ரிசிஸா மேல எடுத்துட்டு போகணும். எதுக்காக இந்த தொழில் பண்றீங்கன்றதுல பி வெரி கிளியர். அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு த என்டையர் டீம். அண்ட் ஐ எம் தேர் பிஹைண்ட் வித் எவ்ரி ஒன். எந்த சந்தேகனாலும், எந்த ஹெல்ப்னாலும், எந்த பிசினஸ் ஐடியா இருந்தாலும், எதுக்கா இருந்தாலும் ஐ எம் தேர். இன்னைக்கு நான் உங்களுக்காக, உங்க எல்லாருக்காக என்னோட கம்பெனில இருந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்கிறேன். அண்ட் யூ ஆல் ரோஸ் கலர்ல, தேங்க்யூ. நம்ம 30-40 வருஷமா எல்லாருக்கும் தெரியும், நான் ஆம் இன்டு திஸ் இண்டஸ்ட்ரி வெரி ஏர்லி. ரோஸ் கலர்ல இருக்கிறது தான் ரோஸ் வாட்டர் அப்படின்னு ரொம்ப நாளா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். பட் சமீபத்தில் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு, ஒரு நார்த் இந்தியன் டிராவல்ல ஒரு 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 தெரபிஸ்ட மீட் பண்ணும்போது ரோஸ் வாட்டர்ல கலர்ல இருக்கிறது ரோஸ் வாட்டரே இல்லை, அது வெறும் கலர்னு. ஸோ யூபியில இருந்து கன்னோஜ் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரிஜினல் ரோஸ் வாட்டர் மிஸ்டா இன்ட்ரடியூஸ் லாஸ்ட் 10 days. 10 daysக்கு முன்னாடி அதை லான்ச் பண்ணி எங்களால் அதை சப்ளையே பண்ண முடியல ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதை வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரா கொடுக்குறேன். ஐம் சப்போர்ட்டிங் யூ. நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் யூஸ் மை ப்ராடக்ட். நான் சேல் பண்ணுங்க, ப்ரொமோட் பண்ணுங்க. தெர் ஆர் lakhs and lakhs of customer worldwide, and the entire celebrity of cinema industry using my product only because of its quality. யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்கலி இப்போ 50,000 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா 10,000 ரூபாய் யாருக்குமே தெரியாம சண்முகம் சார் மூலமா மாசம் மாசம் எடுத்துட்டு போகலாம். அவ்வளவுதான். ரைட்? ஐ எம் சப்போர்ட்டிங் யூ, யூ சப்போர்ட் மீ. கேட்கலாம் இல்லையா நியாயமா? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார், ரொம்ப அழகா பேசுறீங்க. தேங்க்யூ. அண்ட் ஐ லைக் டு ஹானர் யூ சார். ஸோ டிபியால இருந்து ஸ்மால் ஹானர் டு மிஸ்டர் ஸ்ரீவன். And requesting the President Ilangeshwari அவர்கள் to honor the entire team. Please join. உமன் என்டர்பிரனர் அப்படின்னு எல்லாருமே உட்கார்ந்து எவ்வளவு வேலை இருந்தாலும் எல்லாரும் விட்டு டைம் சேவ் பண்ணி இன்னைக்கு எல்லாம், எனக்கும் ஒரு எமர்ஜென்சி இருந்தாலும் இன்னைக்கு வந்ததுக்கு மெயின் ரீசன் ஒன்லி உமன் இலங்கேஸ்வரி முருகன் மட்டும்தான். ஸோ இன்னைக்கு இனிஷியேட் எடுத்து பியூட்டி இண்டஸ்ட்ரிக்கு தன்னால் முயன்ற ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு முன்னிருந்து வந்திருக்காங்க. எவ்வளவு உமன் இருக்காங்க, நிறைய பேர் தொழில் பண்றாங்க, நிறைய பேர் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துருக்க இந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. ஏதாவது ஒண்ணு இல்லை, மெயினா வந்து தொழில் வந்து ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். பேங்க் பேலன்ஸ் இருக்கும், இல்லாம போவோம், வரும் போவோம். மணி இஸ் த ஒன் ஆஃப் த டூல். பட் ஆனா நான் என்ன அப்படி சொல்றேன் அப்படின்னா, மெயினா வந்து உமன் என்டர்பிரனர் அப்படின்னாலே தன்னுடைய தகுதியை வந்து A to Z என்னன்னா, முதல்ல வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு விஷயத்த கொண்டு வரணும். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா குடும்பத்தோட ஒத்துழைப்பு இல்லாம எந்த விஷயமும் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட். ஸோ அந்த குடும்பத்தோட ஒத்துழைப்பு இருக்கணும் அப்படின்னா அந்த உமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு வந்து அவங்க எப்படியே வந்து குடும்பத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், பிசினஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியும், ஸ்கில் நல்லா தெரியும், ஆனா பிசினஸ் எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ அந்த பிசினஸை எப்படி பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு இந்த இந்த இண்டஸ்ட்ரி மூலியமா, இந்த அசோசியேஷன் மூலியமா பிசினஸ் எல்லாம் எப்படி பண்ணணும், எப்படி எல்லாம் கொண்டு வரலாம், அவங்களுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு கிளாரிட்டி. நமக்கு ஒரு உமனுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நிறைய விஷயங்கள் நிறைய வந்து போனா கூட நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து நிறைய பேருக்கு வர்றது இல்லை ஆக்சுவலா. ஸோ நிறைய குழப்பத்திலேயே இருந்துட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி வரணும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா மேக்கப்பு, சாரி, அது இதுன்னு இஷ்டத்துக்கு வந்துட்டே இருக்கும். நம்ம அதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதை விட நம்ம வந்து நம்மளுடைய தொழில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அதுல டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு கிளாரிட்டியை கொண்டு வந்து குடும்பத்தோட ஒத்துழைப்போட உங்க ஹஸ்பண்ட், பசங்க எல்லாரோட சப்போர்ட்டோட இந்த இண்டஸ்ட்ரியில இலங்கேஸ்வரி முருகனும் வந்து காலடி வச்சிருக்காங்க, இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன் நான். ஸோ இன்னைக்கு என்ன இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ மேம்.